ஷே நந்தி டெல்லி மகாராஷ்டிரா நீதிமன்றம் கோர்ட்டு மும்பை எல்லாம் எலுமிச்சம்பழம் கனியை எரியுதார். குழல் ஊதி கொட்டு மேளமாக வாசிக்க டெல்லியில் நிதியமைச்சர் தூக்கி போட்டு மிதித்து போடுவார். வரி செடி பொத்தி விரிக்காத பொத்து நிதியமைச்சர் வரி பூரா பாலாக்கி வச்சுருக்காங்க. பூரா பாலாக்கி உனக்கு அறிவு இல்லையா? அறிவை அழிக்க உட்காந்துருக்கு. நீதி பேப்பரை விட்டுட்டு அழின்னு நாக்கை 2 நாக்கை நறுக்கி விட்டுருவார். நிதியமைச்சருக்கு நாக்கை நறுக்கி விட்டுருவார். டெல்லி பிரதமருக்கும் நறுக்கிடுவார். இப்போ எல்லா நாட்டுக்காரனுக்கும் மண்டையில் எரிஞ்சிட்டாரு. என்ன எரிஞ்சார்? எலுமிச்சம்பழம் கனி. பிரதமருக்கு கையை கொடுக்க மாட்டான். அடி பிரட்டி விட்டு அடிக்க விடுவார். அடித்து சாவுடா அப்படின்னு. ஒழுங்கா போ கணக்கு ஒப்படைக்காதனால தான் இப்போ நீதிமன்றம் கோர்ட்டுக்கு எரியுதார். எலுமிச்சம்பழம் கனி எரிஞ்சா அப்படியே எரியும் சிக்கல் வரும். பயங்கர சிக்கல், அடிதடி வரும். பூரா வழக்கறிஞர்கள் பூரா மாற்றி உள்ளே அடிதடி வரும். பேப்பர்னு வராரா? வழக்கறிஞர்கள் பூரா நிம்ம பேப்பர் உனக்கு வராது. நீதிமன்ற கோர்ட்டை நாடி நீ பிழைக்க. யார்? வழக்கறிஞர்கள் பிழைக்க. சாப்பாடு ஆட்டுத, வீட்டுகளுக்கு சந்தோஷமாக கொண்டு போகிற ஆட்டுத. இன்னும் ஆட்ட முடியாது. இன்றைக்கி எரிஞ்சிட்டார். உனக்கு அவன் குடும்பத்தில் சிக்கல் வரையில் நீ நீதிமன்றத்தில் வழக்கு ஆட போக மாட்டேன். எல்லா கழுதையும் எரிஞ்சு சாம்பலாக போ. முக்கால் சத்தியம் வீட்டில் ஒன்று ஸ்டாப் பண்ணி படுக்க போடுவார். வழக்கறிஞரை பூரா லாயரை பூரா படுறா உன் வீட்டில் படுறான்னு இப்போ மிதிப்பார் பாரு. இப்போ மிதிக்கிற மிதியில் எலுமிச்சம்பழம் கனியை எரிஞ்சிட்டார். பவரை விடுதார். அதான் தெரியுமா இல்லையா? தமிழ்நாடு முழுவதும் நீதிமன்ற கோர்ட்டு அலற விடுவார். தெரியலையா? கண்ணு தெரியலையாங்காரு. அலற விட்டா பருவு அப்போத்தான் மூளையை திறப்பார். உன் மூளையை திறந்து விடுவார். கடவுள் எங்கே இருக்கார்? நீதிமான் எங்கே இருக்காருன்னு நீதிபதி ஜட்ஜை கோட்டார திறக்க விடுவார். வானரப்படை நுப்பாட்டி வச்சுன்னு எல்லாவனுக்குமே சிக்கல். உலக நாடு சிக்கல், தாய் இந்தியா நாடு முழுவதும் சிக்கல், தமிழ்நாட்டில் பயங்கரமான சிக்கல். அந்த டைம் போடையில் வானரப்படை சுற்றி அடைச்சிடுவான். அடைச்சி விட்டு உள்ளே தூக்கி மொதுன்னு தூக்கி உள்ளே கொண்டு போயிடுவான். அதையும் புரிஞ்சுக்கோ. நீதிமன்ற கோர்ட்டில் கனியை எரிதார். அப்போ இன்னும் நடக்கலைன்னு நினைக்காத. கணக்கு விட்டுக்கிட்டே இருப்பார். எங்களுக்கு நடக்கலை, நாங்கள் நல்லா இருக்குது, நாங்கள் காகித பேப்பர் மாதந்தோறும் லட்சக்கணக்காக 2 லட்சம் 3 லட்சம் சம்பளம் வாங்கி நாங்கள் வீட்டில் பொண்டாட்டி பிள்ளையோட நல்லா இருக்கோம் நீ நினைக்க. துவச்சி தொங்க விட்டுவார். முக்கால் சத்தியம் புரிஞ்சிக்கோ.